மாநிலங்களவையில் அண்ணல் அம்பேத்கரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்ததாக சர்ச்சை வெடித்தது. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கின. செவ்வாய்க்கிழமை மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் குறித்து இவ்வாறு கூறினார். அமித்ஷாவின் இந்த பேச்சுதான் சர்ச்சையாக வெடித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகள் தொடங்கும் முன்னரே நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணல் அம்பேத்கர் படத்தினை கைகளில் ஏந்திய இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அமித்ஷாவுக்கு எதிராகவும் அண்ணல் அம்பேத்கரை புகழ்ந்தும் முழக்கங்களை எழுப்பினர். இரண்டு அவைகளிலும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக முழக்கம் எழுப்பினர். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கண்டனத்திற்கு பதிலளிக்க சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் முற்பட்டார். அவர் அளிக்க முற்பட்ட விளக்கங்கள் எதிர்க்கட்சியினரின் தொடர் முழக்கத்தில் மூழ்கின. இதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை 2 மணி வரை ஒத்திவைத்தார். மீண்டும் அவை 2 மணிக்கு கூடிய போதும் தொடர் முழக்கங்கள் நீடித்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. वो और आरएसएस की आइडियोलॉजी जो है वो दर्शाता है कि वो खुद वो बाबा साहब अम्बेडकर के संविधान को रेस्पेक्ट नहीं देना चाहते हैं, उसीलिए हम वो कंडेम करते हैं। ये पहले ही कह रहे थे कि कॉन्स्टिट्यूशन को हम चेंज करेंगे, ये इसके खिलाफ हैं, अम्बेडकर जी के खिलाफ हैं, उनकी विचारधारा के खिलाफ हैं। इनका पूरा का पूरा काम अम्बेडकर जी ने जो किया और जो कॉन्स्टिट्यूशन है उसको खत्म करने का है, तो सब पूरा देश जानता है। இப்போது அண்ணல் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தும் காங்கிரஸ் கட்சி அவரை தொடர்ச்சியாக நிந்தித்தது என அமித்ஷா குற்றம் சாட்டினார். இந்த கருத்தை செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக தலைவர்கள் அழுத்தமாக தெரிவித்தனர். And they took out one small clip and tried to misuse those clips to divert the attention of the people. First of all, Congress must answer. In 1951, why Baba Saheb Bhimrao Ambedkar had to resign due to pressure, negligence and insult of Pandit Nehru ji towards Baba Saheb Bhimrao Ambedkar. Baba Saheb had to resign. அமித்ஷா மாநிலங்களவையில் பேசிய காணொலியை வெளியிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அண்ணல் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசினார் எனவும், ஆகவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மாநிலங்களவையிலும் அதே போன்ற காட்சிகள் அரங்கேறின. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அளித்த விளக்கங்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கங்கள் எதிரொலித்தன. ஆகவே மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் அவையை 2 மணி வரை ஒத்திவைத்தார். மீண்டும் அவை 2 மணிக்கு கூடிய போதும் சூழலில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். அம்பேத்கரை பாரதிய ஜனதா கட்சி அவமதித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை கூறியுள்ளன. இதற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையும் எதிர்வினையாற்றியுள்ளார். அப்படி எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்துவது என்பது எந்த நிலையிலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக திரு அமித்ஷா பொறுத்தவரை அவர் அந்த பேச்சிலே அவருடைய அந்த வன்மம் இருப்பது நிச்சயமாக ஒரு கண்டித்தக்க விஷயமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களும் இன்றைக்கு அதை பார்க்கின்றார்கள். எனவே அம்பேத்கரை சிறுமைப்படுத்துவதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருமே ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று தான் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அவர் அந்த கருத்தை திரும்ப பெற்று ஒடுக்கப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கோருவதுதான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எரியூட்டி அவருடைய திருநீற்றினை சாம்பலை வைத்திருக்கிற புனித தலமாக இன்றைக்கு பௌத்தர்களால் போற்றப்படக்கூடிய சைத்திய பூமி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி மேலும்
விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு 433 அடி உயரத்தில் சிலை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். லண்டனில் அவர் தங்கியிருந்து படித்த இடத்தை தேடி பிடித்து அந்த இடத்தை ஒரு நினைவிடமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். இதுவெல்லாம் இந்தியாவில் மிக பெரும் சக்தியாக இருக்கிற தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளை கவருவதற்கான நடவடிக்கை. ஆனால் அவர் கண்ட கனவு மதசார்பின்மை, சமதர்மம், ஜனநாயகம், பன்மைத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான நீதி என்பவையாகும். இவற்றை முற்றாக தகர்க்கும் வேளையில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கு அமித்ஷா அவர்களின் உரையில் அவரை அறியாமலேயே வெளிப்பட்டிருக்கிறது. நேருவிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட 1951-52 முதல் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க. காங்கிரஸை சார்ந்த 2 பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா 1980 வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவை மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாற்றிருக்கிறாங்க? பிஜேபி அரசு, மோடி ஐயா. அம்பேத்கர் ஐயா படிச்ச லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க? மோடி ஐயா. இதெல்லாம் கூட நாம் பட்டியலிட்டு இருக்கின்றோம். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அதுல ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க, அவர் பேரை வச்சு அரசியல் பண்றீங்க, ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள். எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம். அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பெயரை எதிர்க்கட்சிகள் அடிக்கடி கூறுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை கூறினாலாவது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று அமித்ஷா அவையில் கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நாடு, மக்கள், அரசமைப்பு, பாதுகாப்பு பற்றி கவலைப்படுவோர் அம்பேத்கர் பெயரை சொல்வார்கள், சொல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பெயரை குறிப்பிடாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகம் வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என்றும், சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அம்பேத்கர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரின் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் என்றும் கூறியிருக்கும் விஜய், தங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார்.